பிரபல எழுத்தாளர்கள் பலர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளனர். பெரும்பாலும் அவற்றின் சாராம்சங்கள் ஒத்திருந்தாலும் சில நேரங்களில் விளக்கங்களில் மாறுபடுகின்றன. இதை கவனியுங்களேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இது குறித்து எனது கருத்துக்களை முன்வைக்க வில்லியம் ஷேக்ஸ்பியரின் உதவியை நாட விரும்புகிறேன். As you like it அவர் கூறுகிறார், மனித வாழ்க்கைக்கு 7 நிலைகள் உள்ளன. ஆதரவற்ற கைக்குழந்தை, தயங்கும் பள்ளிச் சிறுவன், 11 வயது சிறுவன், இளம் போர் வீரன், நடுத்தர வயது மனிதன், முதியவர், எல்லாம் இழந்த கிழவர். இந்த 7 நிலைகளுக்குமே அது பயன்பட்டால்தான் அதை உண்மையான கற்றல் என்று கூற முடியும் அல்லவா?